नमस्ते। दक्षिण भारत हिंदी प्रचार सभा की प्राथमिक पाठ्य पुस्तक पाठ 3 பாடம் 3 पृष्ठ संख्या 19 பக்கம் எண் 19 இந்த பாடத்தில் यहाँ वहाँ हैं என்ற மூன்றையும் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். यहाँ यहाँ இந்த ஹாவின் மேல் அர்த்தச்சந்திர புள்ளி உள்ளது. எனவே ஹா என்று சொல்ல வேண்டும். யஹா இங்கே, வ ஹா வஹா அங்கே, ஹே ஹே ஹைன் மேல் புள்ளி உள்ளது பாருங்கள். ஹே ஹே என்பது பன்மையை குறிக்கும். உள்ளன, இருக்கின்றன, இருக்கின்றார்கள் என்ற அர்த்தங்களை இது கொடுக்கும். பாடத்திற்கு செல்லலாம். ये लड़का है, ये लड़का है, इवन पय्यन. ये कौन है, ये कौन है, இவன் யார். இந்த ய என்பதற்கு இவன், இவள், இது என்ற அர்த்தங்கள் உள்ளன. இருந்தாலும் இங்கே ய கௌன் ஹே என்ற பொழுது இவன் யார் என்று அர்த்தம் கொண்டோம். அதற்கு காரணம் என்ன? ஏனென்றால் அதற்கு அடுத்த வாக்கியத்திலேயே ராஜேஷ் என்று வந்திருக்கின்றது. ராஜேஷ் என்பது ஒரு சிறுவனின் பெயர் தானே, ஆண்மகனின் பெயர். எனவே முதலில் உள்ள ய என்பதற்கு இவன் என்று அர்த்தம் கொள்கின்றோம். எனவே இடத்திற்கேற்றாற் போல இந்த ய என்ற சொல்லின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ய ராஜேஷ் ஹே, இவன் ராஜேஷ். क्या ये राजेश है, என்ன இவன் ராஜேஷா? हाँ ये ராஜேஷ் है, ஆமாம் இவன் ராஜேஷ். அடுத்தது லட்கி. லட்கி, லட்கி என்றால் சிறுமி. वो कौन है, அவள் யார், அவள் யார். இங்கும் வ என்பதற்கு அவன், அவள், அது என்ற பொருள். இருப்பினும் அடுத்த வாக்கியத்தில் லட்கி, லட்கி என்பதற்கு பெண் என்பது பொருள், சிறுமி என்பது பொருள் என்று இருப்பதனால் இந்த வ என்பதற்கு அவள் என்று அர்த்தம் கொண்டோம். வ கௌன் ஹே, அவள் யார். வ லட்கி ஹே, அவள் சிறுமி. வ கமலா ஹே, அவள் கமலா. வ லட்கி கமலா ஹே, அந்த பெண் கமலா. இங்கு பாருங்கள், ஓ என்பதற்கு அந்த என்று பொருள் வந்துவிட்டது. ஓ லடுக்கி, அந்த பெண் கமலா ஹே. சரியா? கமலா கஹா ஹே, கமலா கஹா ஹே, கமலா எங்கே இருக்கின்றாள். கமலா மைதான் மே ஹே, கமலா மைதானத்தில் இருக்கிறாள். மைதான் மே, மைதானத்தில் ஹே இருக்கின்றாள். அடுத்தது காய். காய், காய் என்றால் பசு, கௌ. ய காய் ஹே, இது பசு. இங்கு பாருங்கள், ய என்பதற்கு இது என்று நாம் புரிந்து கொண்டோம். எப்படி? காய் என்று இருப்பதனால், பசு என்று இருப்பதனால். பசுவை நாம் இது என்று தானே சொல்கின்றோம். எனவே இங்கு ய என்பதற்கு இது என்று பொருள் கொண்டோம். ய காய் ஹே, இது பசு. காய் கஹா ஹே, பசு எங்கே உள்ளது. காய் யஹா ஹே, பசு இங்கே உள்ளது. யஹா என்றால் இங்கே. யஹா ஏக் காய் ஹே, இங்கே ஒரு பசு உள்ளது. யஹா இங்கே, ஏக் ஒரு, காய் ஹே பசு உள்ளது. ஹே என்றால் உள்ளது. காய் மைதான் மே ஹே, பசு மைதானத்தில் உள்ளது. பசு மைதானத்தில் உள்ளது. மைதான் மே ஹே. அடுத்தது குத்தா. கூ பாதித்தா முழுத்தா போட்டு கால் வாங்கியிருக்காங்க. குத்தா பாதி எழுத்து. கவனித்தீர்களா? சில நேரம் சில புத்தகங்களில் இத்து தாவும் சேர்ந்து லா போன்று தோற்றமளிக்கும். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். குத்தா பக்கத்தில் பக்கத்தில் எழுதுவதனால் லா போன்று தோற்றமளிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே நாம் அந்த வாக்கியத்தை பார்த்து அது குத்தா
அல்லது லாவா இத்து தாவா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு குத்தா, குத்தா என்றால் நாய். வஹா கியா ஹே, அங்கே என்ன உள்ளது? வஹா ஏக் குத்தா ஹே, அங்கு ஒரு நாய் உள்ளது. இந்த கோடு போட்டால் ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி என்று முன்பே பார்த்தோம். இந்தியில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த கோடு போடும் வழக்கம் உள்ளது. சில பேர் புள்ளியும் வைப்பார்கள், ஆனால் பெரும்பாலானவர்கள் இந்த கோடு தான் போடுவார்கள். வஹா ஏக் குத்தா ஹே, அங்கு ஒரு நாய் உள்ளது. குத்தா கஹா ஹே, குத்தா கஹா ஹே, நாய் எங்கே உள்ளது? குத்தா வஹா ஹே, நாய் அங்கே உள்ளது. அடுத்த பக்கத்திற்கு செல்கின்றோம். பிருஷ்ட சங்கியா 20, பக்கம் 20. யே கோடா ஹே, யே கோடா ஹே, இது குதிரை. கோடா மைதான் மே ஹே, குதிரை மைதானத்தில் உள்ளது. மே, மேயில் புள்ளி வைத்துள்ளது பாருங்கள். மே, மைதான் மே ஹே, குதிரை மைதானத்தில் உள்ளது. मैदान में गाय भी है, मैदान में गाय भी है, மைதானத்தில் பசுவும் உள்ளது. cow is also in the ground. मैदान में गाय भी है, பசுவும் மைதானத்தில் உள்ளது. मैदान में गाय और घोड़ा है, மைதானத்தில் பசுவும் குதிரையும் உள்ளன. ஹே, மைதான் மே காய் और घोड़ा ஹே, உள்ளன, பசுவும் குதிரையும் உள்ளன. புரிந்ததா? அடுத்தது ஷப்தார்த்த. ஷப்தார்த்த, ஷப்த ப்ளஸ் அர்த்த, சொற்களின் பொருட்கள். ய, ய என்பதற்கு இவன், இவள், இது, இந்த என்று பொருள்கள். வோ, வோ என்பதற்கு அவன், அவள், அது, அந்த. லடுக்கா, லடுக்கா என்றால் சிறுவன். கௌன், கௌன், கௌன் என்றால் யார். லட்கி, லட்கி என்றால் சிறுமி. मैदान, मैदान, मैदान என்றால் திடல், மைதானம். காய், காய் என்றால் பசு. யஹா, யஹா என்றால் இங்கே. வஹா, வஹா என்றால் அங்கே. குத்தா, குத்தா நாய். घोड़ा, घोड़ा குதிரை. भी, भी ஆல்சோ கூட, அது கூட என்பது பொருள். சரியா? படித்து பார்க்கிறீர்களா? தன்யவாத், நன்றி.